நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிமா. போதும். உன் பொருளாலோ உன் எல்லா விளைவின் முதல் பலனாலோ கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் அலைகளின் திராட்சை ரசங்கள் புரண்டோடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தை. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என்ன செய்யணுமா? கர்த்தரை கனம் பண்ணு. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தரை கனம் பண்ணு. எப்படி கனம் பண்ணணுமா? எப்படி கனம் பண்ணணும்? யாருடைய பொருளால சொல்லுங்க, யாருடைய பொருளால? நாங்கள் சத்தம் வரல. ஆமாம், உன் பொருளாலோ உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணுமா? அப்படி கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுமா? பூரணமாய் நிரம்பி, உன் அலைகளின் திராட்சை ரசம் என்ன செய்யுமா? புரண்டு ஓடும். முதலாவது என்ன செய்யுமா? நிரம்புமா. எப்பவுமே நிரம்புனா என்ன ஆகும்? புரண்டு ஓடும். அல்லேலூயா. இல்லையா? எப்பவுமே எது ஒரு காரியம் நிரப்பப்பட்டுடுச்சுன்னா அது அதுலேயே அடங்கி இருக்காது. அது என்ன செய்யும்? புரண்டு ஓடும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராம். அப்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதல் நம் ஆண்டவருக்கு கொண்டு வருகிறது எப்பவுமே முதன்மையானதாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா. ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இப்படி தான் தேவனை கனப்படுத்தணும். கர்த்தரை நான் சும்மா கனப்படுத்துறேன் நம்ம உதட்டளவில் சொல்லுகிறது அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உங்ககிட்ட இருக்கிற பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனால நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணப்படும். பூரணம் என்றால் நிறைந்து வடியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தாரை பார்க்கும் பொழுது, உலக மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோமா என்று பார்த்தா அவங்கள காட்டிலும் நம்முடைய லெவல் குறைவாக தான் இருக்குது. இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தார் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் மேன்மை அடைந்து போய்கொண்டே இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியல? சொல்லுங்க, ஏன் இருக்க முடியல? என் பொருளால், என் முதன்மையான எல்லா விளைவினால நான் கர்த்தரை இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் கனப்படுத்தி பாருங்க அவரை. அவர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன்? அவர்களை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு மனிதனுக்காக ஒரு காணிக்கையோ ஒரு பொருளையோ நம்ம என்ன செய்யல, கொண்டு போகல. என்னை படைத்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? முதன்மையானதை அவருக்கு நான் விதைக்கிறேன், முதன்மையானதை அவருக்கு நான் கொடுக்கிறேன். ஏன் அவருக்கு கொடுக்கிறேன்னா, எதனால் அவருக்கு நான் கொடுக்கிறேன்னா, என்னை படைத்தவருக்கு என்னிடத்திலிருந்து முதன்மையான காணிக்கையை நான் கொடுக்கிறேன், முதன்மையானதை நான் அவருக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அப்படி முதன்மையானதை கொடுக்க 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 பூரணமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்பும். ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. சாப்பிடக்கூட சாப்பாடு இல்லை. இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலைமைகள், அப்புறம் கடன் பிரச்சனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? பூரணமாக இல்லை, குறைவாக இருக்குது. இல்லையா? ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், பூரணமாய் நிரம்பி என்ன செய்யுமா? புரண்டோடும் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே குறையாக இருக்குது. 1ஆம் தேதி எடுத்துட்டா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி மட்டும்தான் நம்ம நிறைவாக இருப்போம்.
11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் குறைவு இருக்கா இல்லையா? 20 தேதி சில பேர் வந்துட்டாலே ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்கிறோம். ஆனால் நம் தேவன் அந்த மாதம் முழுவதும் பூரணமாய் நடத்துகிறதே. கைகளை தட்டி, ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம எப்படி கொடுக்கறது இல்லைன்னா முதன்மையானதை சொல்லுங்கள், முதன்மையானதை கொடுக்கறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை, தேவையற்ற விரயமான செலவுகள் ஏன் வருகிறதுனா, இன்றைக்கி ஓடவும் உழைக்கவும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் தேவனுக்கு நான் விதைக்கும் பொழுது, என் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம எதை தெரியுமா வஞ்சிப்போம்? சொல்லுங்கள், எதை வஞ்சிப்போம்? காணிக்கையையும் தசம பாகத்தை தான். முதல் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவு வந்தால் எதில் கை வைப்போம் தெரியுமா? யார் கேட்க போகிறா? இந்த மாதம் தசம பாகம் கொடுக்கலன்னா அக்கா அண்ணா வந்து வீடு தேடியா? என்னங்க சத்தம் வரல? கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க காணிக்கையை குறித்து அதிகமாக பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால் எடுத்து இதை போடு குறைவில் இல்லையா? நீங்கள் என்ன வந்தாலும் அவருக்கு உண்டானதில் நீங்கள் கை வைக்காத இருப்பீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார், தேவன் உங்களை பார்ப்பார். எடுத்து வாசிக்கலாம். மார்க்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க. போதும் ஏங்க, ஏசு ஏங்க காணிக்கை பெட்டியாண்டு? அவர் காணிக்கைக்கு ஆசை உள்ளவரா? இப்போ ஊழியக்காரங்களாம் காணிக்கை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு தானே வருது. இப்போ இயேசுவே எங்கே உட்காந்துட்டு இருந்தார்? அப்போ அவருக்கு காணிக்கை மேலே ஆசையா? எங்க இயேசு காணிக்கை பெட்டியாண்ட உட்காந்து இருந்தாரா? ஏன் தெரியுமா? ஏன் உட்காந்துட்டு இருந்தார்? ஏன் உட்காந்துட்டு இருந்தார்? இவங்க 1000 ரூபாய் போடுறாங்களா, இவங்க 500 ரூபாய் போடுறாங்களா, இவங்க கோடி ரூபாய் போடுறாங்களா பார்க்க உட்காந்துட்டு இருந்தார். ஏன் அவர் நீங்கள் காணிக்க போடும் பொழுது கூட இயேசு பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாரு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வராதுன்னு தெரியும், ஆமேன் சொல்லிதான் ஆகணும். இந்த இடத்துல நீங்க உங்க அருகாமையில காணிக்கை எடுத்து வரும் பொழுது கர்த்தர் உங்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல என்ன செஞ்சாரா? உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. இன்னைக்கு காணிக்கையை பத்தி ஊழியக்காரங்க பேசுறாங்க, அவங்களுக்கு பேராசை. இயேசுவே காணிக்கை பெட்டியாண்ட உட்கார்ந்து இருந்திருக்கிறார். ஏன் உட்கார்ந்துருந்தாருன்னா எவ்வளவு போடுறாங்கன்றதுக்காக உட்கார்ந்துருல. வாசிமா கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாரா? நீங்கள் போடுறது எல்லாம் அழுக்கு நோட்டை அவர் பார்க்குறாரு, கிழிஞ்சு போன நோட்டை அவர் பார்க்குறாரு. காணிக்கை எண்ணும் போது எங்களுக்கு தான் தெரியும், பஸ்ஸு டிக்கெட்டுலாம் வருது. நீ போட்ட காணிக்கையை கர்த்தர் பார்க்குறார். நீ அழுக்கா அவருக்கு போட்டினா உனக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அழுக்காக தான் கொடுப்பாரு. நீ கிழிஞ்சு போனதை கொடுத்தினா உனக்கு திருப்பி கிழிஞ்சதை தான் கொடுப்பார். முதன்மையானதை நீ கொடுப்பாயானால் உன்னை எல்லாவற்றிலும் அவர் முதன்மையாய் வைக்க, உன்னை முதன்மையாய் ஆசீர்வதிக்க, உன்னை பூரணமாய் ஆசீர்வதிக்க, நிரம்பி வழிந்து புரண்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிமா வாசி. ரெண்டு காசை போட்டா வாசிமா. ஒரு கரங்களை தட்டுவோமே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நிறைய பேர் போட்டாங்கங்க. ஆனால் இவ போட்டதில் என்ன ஒரு பெஸ்ட் இருந்ததுன்னா, தனக்காக வைத்திருந்ததை அப்படியே எடுத்து போட்டா. ஹல்லேலூயா. இங்கே அவர் காணிக்கை பெட்டி அருகாமையில் உட்கார்ந்திருந்த நோக்கம் என்ன தெரியுமா? போடுறவங்களுடைய மனசை பார்க்க தான் அங்கே உட்கார்ந்துருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போடுறவங்களுடைய மனசு எப்படியாய் போடுகிறார்கள் என்பதை அவர் கூர்ந்து அந்த இடத்திலே. இன்னைக்கு ஆராதனை வேலைன்னா, ஆராதனை பகுதினா எல்லா பகுதியிலும் அவர் இடைபடுவார். சாட்சியின் பகுதியில் இடைபடுவார், ஆராதனை பகுதியில் இடைபடுவார், சங்கீத பகுதியில் இடைபடுவார், காணிக்கை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அந்த விதவை போட்ட அந்த காணிக்கையை அவ பார்த்தார். ஏன் பார்த்தாருன்னா,
அவன் மனசு அவர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தன் ஜீவனுக்கென்று அதுக்கு அடுத்து அவளுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறதை அப்படியே மனரம்மியமாய் கர்த்தருக்கு போட்டதுனால ஐஸ்வர்யவான்கள் போட்டது பேசப்படலை, அந்த விதவை போட்டது இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவகிட்ட இருந்தது முதன்மையானது, கடைசியானது, தன் ஜீவனுக்கென்று வைத்திருந்ததை அப்படியே அந்த காணிக்கை பெட்டியில் போட்டா. ஹல்லேலூயா. நீங்க காணிக்கை போடும் பொழுது உங்க மனசெல்லாம் அவர் நோட் பண்றாரு. எப்படி போடுறோம்? அப்படி எடுக்கும் பொழுது 100 ரூபாய் நோட்டு வரும், அதை அப்படியே தள்ளி உள்ள 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டை எடுத்து அப்படி போடுறோமான்னு கர்த்தர் பார்ப்பார். நீ உள்ள பாக்கெட்டுக்குள்ள கை விட்டாலும் உன் பாக்கெட்டுக்குள்ள அவருடைய கண்ணு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எவ்வளோ அந்த விதவை பாருங்க, மனரம்யமாய் கர்த்தருக்கு போட்டதுனால இன்றைக்கும் அது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் எவ்வளோ பேர் போட்டாங்க, ஐஸ்வர்யவான்கள் 1000 கணக்கில் போட்டிருப்பாங்க இல்லையா? 1000 கணக்கில் அந்த காணிக்கை பெட்டியில். ஆனால் கர்த்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருந்தது என்றால், தன் ஜீவனுக்கு என்று வைத்திருந்தாலே அவை எனக்காக போட்டு எல்லாத்தையும் அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கூட அதை யோசிக்காம என் தேவனுக்காக நான் மனரம்யமாய் விதைக்கிறேன் என்று அந்த விதவை போட்டதிலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். எனக்கு ஒன்னே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், மனரம்யமாக கர்த்தருக்கு கொடுங்க, கட்டாயத்தோடு அல்ல. நம்ம கட்டாயத்தோடு கொடுப்போம். இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம வேலைக்கு போகிறோம், எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்குறோம் சபைக்கு? சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் ஓட என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறாரு இல்லையா? வேலை செய்ய என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறாரு. வந்த உடனே எப்பா மார்க்கெட்டுக்கு போகலாமா, பெரிய மீன் வாங்கி என்ன செய்யலாம், நல்லா பொரிச்சு இல்லை பீஃப் வாங்கி அப்படியே வாரந்தோறும் குழம்பு வச்சு சாப்பிடலாமா? இன்னைக்கு அப்படிதான் சிந்தனைகள் போது தவிர, என் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என் வேலை ஸ்தலத்தில் என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்து இந்த மாதம் முழுவதும் வேலை செய்ய எனக்கு கிருபை கொடுத்தாரே, ஓட கிருபை கொடுத்தாரே, இந்த மாத சம்பளத்தை இந்த கரங்களிலே வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே என்பதை எப்போ மறந்துடுறோம்? சம்பளம் கையில் வந்ததும் என்னென்ன ஞாபகம் வரும் தெரியுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? கையில் வாங்கின உடனே உண்மையான ஒரு விசுவாசியாக இருப்பீர்களானால், என் தேவன் இந்த மாதம் முழுவதும் எனக்கு ஓட எல்லா தீமைகளிலும் என்னை விலக்கி இந்த வேலையை செய்ய எனக்கு கிருபை கொடுத்தாரு. இதில் முதன்மையானது அவருக்கு கொண்டு போய் என்ன செய்யணும்? அவருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் என்ன செய்யணும்? பெஸ்ட்டானது அவருக்கு நான் விதைக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நான் விதைக்கும் பொழுது திரும்ப என்னை ஆசீர்வதித்து உயர்த்த. ஏன் தெரியுமா? அந்த 10,000 சம்பளத்திலே உட்காந்துட்டு இருக்கிற, ஏன் அந்த 15,000 சம்பளத்திலே உட்காந்துட்டு இருக்க, ஏன் அந்த 20,000 உட்காந்துருக்கிறேன்னா, நீ ஆண்டவருக்கு முதன்மையானதை எங்க படிப்படி 10,000 5,000 மாறணும், 5,000 20,000 மாறணும், 20,000 25,000. இதுதான் தேவன் கொடுக்கிற பூரணமான ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்தும். ஏன் இருக்க லோல போயிட்டு இருக்கிறோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்குறது 20,000 இருக்கும். 20,000 அதில் எவ்வளோ கொடுக்கணும்? தசமபாகம் 2,000 கொடுக்கணும். 1,000 ரூபாய் கொடுத்தா அக்காக்குன்னு தெரிய போகுது. அவங்க உன் சம்பளம் என்னன்னு கேட்கவா? நான் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. நான் கேட்க மாட்டேன். பாதியை பிடிச்சி பாதியை கொடுப்பாங்க. யாருக்கு? முழுசாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கே பாதின்னா அப்போ உன்னை அவர் எப்படி திரும்ப ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க நமக்கு என்ன இல்லை? மனசு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் தாராளமாக விதைச்சி பாருங்க ஆண்டவருக்கு என்று உங்கள்கிட்ட இருக்கிறதில்ல. அதனால தான் நான் சொல்லுவேன், கட்டாயமாக ஒருத்தரும் என்ன செஞ்சிடாதீங்க, ஆண்டவருக்கு கேட்குறாங்களே கொடுத்து தான் ஆகணும் அப்படி மனரம்யமாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த. அந்த காணிக்கை பெட்டி அருகாமையில் எத்தனை வாரம் தெரியல, நீங்கள் காணிக்கை போடும்பொழுது உங்கள் பக்கத்தில் நின்றுந்தாருன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே ஜாக்கிரதையாகும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருக்கு போடும் பொழுது நல்ல புதுசாக போடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நல்ல பெஸ்ட்டாக கொடுங்க. உங்களுக்கு இருக்கிறதுலேருந்து கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா. சில பேர்லாம் இன்றைக்கி போய் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கணும், அதனால் இருக்கிற 5 ரூபாய் காயினை போட்டு கறிக்கு மட்டும் கரெக்டாக காசு வச்சுருப்பாங்க. ஏன்னா வாய் வயனமா ஞாயிற்றுக்கிழமை நல்ல காரம் சாரமாக சிக்கன் 65 தான், சிக்கன் குழம்பு தான். தேவனை வஞ்சித்து
அவ்வளோ நம்ம வாய்க்கு ருசியாக நீ இருக்கிறத கொடுத்துட்டு போய் பாரு, கர்த்தர் உன்னை நிறைவாய் திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா அன்பான தேவ பிள்ளைகளே? அப்போ முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது, இந்த விதவை என்னதான் செய்கிறா. ஐஸ்வர்யவான் போட்டதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, அது அவருக்கு ஒரு பெருசாக தெரியல. ஆனால் இல்லாமையில் இருந்து தன் ஜீவனுக்கு என்று அடுத்த வேலை அதுதான் அவகிட்ட இருக்கிற பைசா, அதுதான் அடுத்த வேலைக்கு வேற எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் போடுகிறேன், இருக்கிறதுலேருந்து மனரம்மியாக போடுகிறேன். ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது எது தெரியுமா? அந்த விதவை போட்ட அந்த காணிக்கை தான். அவளுடைய மனசு தேவனுடைய சில நேரங்களில் நம்முடைய செய்கை தேவனுடைய இருதயத்தை டச் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை டச் பண்ணல, ஆண்டவருக்கு கோபம் வரும்படி தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அந்த விதவை செஞ்ச காரியம் பார்த்து கொண்டிருந்த அந்த இயேசுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு வரையிலும், இந்த நாள் வரையிலும் அவ போட்ட காணிக்கை தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதை தவிர ஐஸ்வர்யவான் போட்ட காணிக்கையை குறித்து பேசப்படலை. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்தை மனதை பார்த்தார், மனதார போட்டதை கர்த்தர் பார்த்ததனால அந்த விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறதுலேருந்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை இன்றைக்கி ஏன் கடனில் இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு வறுமையில் இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு இல்லாமையில் இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கிறோம், ஏன் நம்ம தரித்திரம் மாறலை, ஏன் இன்னைக்கு தரித்திரம் இன்னும் மாறாத இருக்குது. நம்ம ஆசீர்வாதமாக இருந்து ஆகணும், நிச்சயமாக இருக்கணும். தேவனை என்ன செஞ்சிட்ருக்கிறோம் சொல்லுங்கள். எடுத்து வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 8, 9, 10 வாசி. நாலு 8 வாசிமா. மல்கியா 4ஆம் அதிகாரம். என்னையே குழப்பிடுறீங்க, வாசி. சாரி 3 வாசிங்க. வாசி. வாசி. சபிக்க ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீங்க என்ன பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்கள். ஒரு தேவன் சொல்றாரு, நீ கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கலன்னா நீ என்ன கேளு. ஹல்லேலூயா. நீ எனக்காக விதை, அந்த விதைக்கு தக்க பலனை நான் உனக்கு கொடுக்க. ஏன் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தான் இந்த சத்தியத்தை குறித்து நான் பேசுறேன். நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்றத காரியத்தை குறித்து நான் பேசலை. நீங்கள் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு அநேக குடும்பம் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் வீட்டில் குறைவு. கிச்சனில் போய் நின்னா மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா அரிசி குறைவு, மளிகை சாமான் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் குறைவு வருது? ஆண்டவருக்கு முதன்மையானதை கொடுக்கலை, ஆண்டவருக்கு முதன்மையான காரியத்தை இன்னைக்கு கொடுக்கல. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஒரு மாதம் முழுவதும் கர்த்தரனை அருமையாய் நடத்துகிறாரு. இன்னைக்கு அந்த மாதத்தின் முதலாவது அந்த 1ஆம் தேதி நம்ம கைகளில் வாங்குகிற அந்த சம்பள பணத்தில் ஆண்டவருக்காக நான் தசமபாகம் கொடுக்கணுமே என்று இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மறந்து போயிடும். இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இன்னைக்கு எதில் வஞ்சித்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரை? சொல்லுங்க, எதில் வஞ்சிட்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. தசம பாகம் கொடுக்காதவங்கெல்லாம் கர்த்தரை, எனக்கே இல்லை, நான் எங்க ஆண்டவருக்கு. உனக்கு ஏன் இல்லை? ஏன் உனக்கு இல்லை? நீ வர்றதில் கூட ஆண்டவருக்கு கொடுக்க உனக்கு மனசு இல்லை. 10 ரூபாய் வருதா, ஆண்டவருக்கு எவ்வளோ கொடு? 1 ரூபாவை ஆசையாக கொண்டு வந்து போட. அப்பா எனக்கு இன்னைக்கு 10 ரூபாய் வந்தது ஆண்டவரை,
இன்றைக்கி ₹1 அவங்களுக்கு ஆசையா? ஏன்னா இந்த ₹10 சம்பாதிக்க எனக்கு பலன் கொடுத்தீங்களே, இந்த ₹10 சம்பாதிக்க ஞானம் கொடுத்தீங்களே, இந்த ₹10 சம்பாதிக்க கிருபை கொடுத்தீங்களே, நீங்கள் தான்ப்பா எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே நமக்கு கொடுக்கறது அவர் தான். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குன்னா எது நம்ம கைக்கு வந்தாலும் உடனே அவரை நம்ம நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ தசம பாகம் கொடுக்காதவங்களாம் என்ன பண்ணுறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நான் காணிக்க கொடுத்துருக்குறேனே, தசம பாகம் வேற தனியாக, காணிக்க வேற, தசம பாகம் வேற, இதையும் அதையும். சரி, அப்போ நீ இப்படி கணக்கு பார்த்தா ஆண்டவர் கணக்கு பார்ப்பார். தீபாவளிக்கு ஏன் நான் உனக்கு போனஸ் கொடுக்கணும்? அல்லேலூயா. உனக்கு ஏன் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்? உனக்கு ஏன் நீ ஓட்டி செஞ்சதற்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும்? அவர் கணக்கு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கணக்கு பார்த்த கடவுளுக்கு விதைத்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் நமக்கு கணக்கு. நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் மேன்மையாய் எல்லாரை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீங்க. நீங்கள் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிற கரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பாய், மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. அப்போ நம்ம யாரை வஞ்சிச்சுட்டு இருக்கிறோமா? தேவனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வஞ்சிச்சுட்டு இருக்கிறோம். வாசிமா தான் அதே வசனத்தை 8 கேட்குறோம். இதில் கேள்வி வேற, எதனால் ஆண்டவரே நாங்கள் உங்களை வஞ்சிக்கிறோம்? நாங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோமே, எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறோமே. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு. வாசிமா, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்ன நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? எல்லாம் செஞ்சிடுறீங்க, ப்ரேயருக்கு வந்துடுறீங்க, கரெக்டாக வந்துடுறீங்க, ஒரு ப்ரேயர்னா ஓடி வந்துடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் என்னை வஞ்சிக்கிற காரியம் எது? பணம்னா சொல்லுங்களேன். பணம்னா பணம் கூட என்ன செய்யுமா? வாயை திறக்கும். இன்னைக்கு அதில் தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். கடவுள் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்தா இந்த பணம் ஒரு பெருசாகவே நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, நல்லது. சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சேர்த்து வைக்கிறது நல்லது. ஆனால் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது ஒன்று நினைக்கணும். என்ன நினைக்கணும்? இன்றைக்கி இப்போது இந்த இமைப்பொழுதில் இயேசு வருவாரானால் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும்? சத்தம் வரல? என்ன போயிடும்? வீணாக போயிடும் இல்லையா? சேர்த்து வைக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய வருகையை தான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கணும் இல்லையா? ஆண்டவரே, நீங்கள் இப்போ வந்தால் கூட, இந்த இமைப்பொழுதில் நீங்கள் வந்தால் கூட, நான் இந்த உலகத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனேன்ற பாரம் எனக்கு ஒரு பொழுதும் இருக்காது. இதெல்லாம் உலகத்துக்குரியது, நீர் மட்டும்தான் எனக்குரியவர். அல்லேலூயா. நீர் மட்டும்தான் எனக்குரியவர் ஆண்டவரே. என் நோக்கமெல்லாம், என் சிந்தனையெல்லாம் நீர் மட்டும்தான். இப்போ என்னை ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இது எல்லாம் அந்த உலகத்தில் உரியதெல்லாம் எனக்குரியது அல்ல. நான் சேர்த்து வைக்கவும் இல்லை, நான் பயப்படாமல் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஒரு 10 சவரம் பேங்க்கில் இருக்குது, கவலை இல்லை. ஆரம் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா அவர் கூட நான் போகும் பொழுது என்னை தங்கமயமான வீதிகளில் என்னை நடத்தி கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்த்து வைக்கிறது தவறு கிடையாது, நான் தப்புன்னு சொல்லலை. அதனால் அதுலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். இல்லாதவர்களுக்கு நிறைய பேர், சில பேர் எல்லாம் ஹாஸ்பிட்டல்னு போய்கிட்டே இருப்பான். 1 மாதம் கேட்டால் வயிறு வலின்னு வாங்க, 1 மாதம் கேட்டால் தொண்டை வலின்னு வாங்க, இன்னொரு மாதம் கேட்டால் இப்படி வலியோடு ஏன் தெரியுமா தெரிஞ்சிட்ருக்குறோம்? தேவனுக்கு நம்ம மனசார என்ன செய்யலாம்? கொடுக்கணுமே. ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமா? ஆனால் சம்பளம் மட்டும் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். இன்க்ரிமெண்ட் மட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு அவருக்கு மட்டும் வரல சிஸ்டர், கொஞ்சம் அதிகமாக ஜெபிங்க. அவருக்கு என்ன செய்யணும்? அதிகமாக. எப்படி அதிகமாக வர வைப்பார்? இனி கொடுத்த இந்த சம்பளத்திலேயே எனக்கு என்ன செய்யலை? சரியான கொடுக்கல, நான் இன்னும் எப்படி உயர்த்த முடியும்? அப்படி உயர்த்தினாலும் சம்பாத்தியெல்லாம் எங்கே போகும்? எங்கே போகும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகும். நல்லா உட்காந்துட்டு ஆயா ஏசி ரூமில் இருக்கிற டாக்டர்கிட்ட தான் போகும். அப்படியே தீட்டுன்னு பில்லை போட்டாருன்னா 4 லட்சம்
அப்படிப்பட்டவங்களாம் நினச்சி பரிதாபிக்கிறேன். போய் உழைக்கிறாங்க, கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? ஆனால் தேவனுக்கு மனரம்யமாய் விதைக்கிறவங்க பாருங்க, ஆரோக்கியத்தோடு வாழுவாங்க. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்கி கொடுக்கிறவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழுவாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. சுகர் வராது, ப்ரெஷர் வராது, பிபி வராது. ஆனால் எடுத்து 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 வச்சு ஆண்டவருக்கு கொடுக்கறது கணக்கு பார்க்குது பாரு. அதுக்கு தான் பிபி வரும், ப்ரெஷர் வரும், தைராய்டு வரும். மாத்திரையாக இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு மனரம்மி எங்கள் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் தேவனை எதில் வஞ்சிக்கிறாங்கன்னா தசம பாகத்திலையும் காணிக்கையிலும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கு நான் பல ஊழியங்களுக்கு நம்ம சபைக்கு வருகிற காணிக்கை எடுத்து பல ஊழியங்களுக்கு என்னைக்கு தசம பாகமாய் அனுப்ப ஆரம்பித்தனோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் உடனடியாக தியங்கி போய் நான் உட்காருகிற வேளையில், அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டு அப்படி நான் அமைதியாக இருக்கிற வேளையில் என் தேவைகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். கைகளை போன வருஷம்லாம் எத்தனையோ நெருக்கத்தில் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி கர்த்தரனை விடுதலையாய் வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என் தேவனுக்கு நான் கொடுக்கிறதுனால அவர் திரும்ப எனக்கு பல மடங்கு, நான் கொடுக்கிறது ஒரு மடங்கு தான், அவர் எனக்கு திருப்பி கொடுக்கிறது பல மடங்கு. கைகளை தட்டி நல்ல 1ஆம் தேதி என்கிட்ட ₹1 கூட இல்லைங்க. பால் வாங்க கூட காசு கிடையாது. அதுக்கெல்லாம் தயங்கவே மாட்டேன். அதுக்கெல்லாம் ஐயோ காசு இல்லையெல்லாம் உட்கார மாட்டேன். எனக்கு தெரியும் என் தேவன் சந்திக்க அவர் வல்லவரா. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஷோபாவில் உட்காந்துட்டு, அப்பா 1ஆம் தேதி பிறந்துடுச்சு, இவ்வளவு தேவைகள் இருக்குது, என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராயிருக்கு அப்படியே சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப என்ன செஞ்சேன்னா வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சகோதரிக்கு அவங்க இடம் விற்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக அவங்க இடம் விற்காத இருந்தது. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எங்கள் இடம் வித்துடுச்சின்னு சொல்லிட்டு கவரில் 10,000 போட்டு கொடுத்தேன். பொறாமையாக இருக்கா? நம் தீயங்கி நிற்கும் பொழுது தான் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. காரணம் ஏன் தெரியுமா? சும்மாலாம் பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி வந்துடாது. உன் மனசு அந்த அளவுக்கு தாராளமாக இருக்கணும். கொடுக்கறதுல கைகளை தட்டி கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்? எந்து 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 என்னுடையது. அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிற லெவலே பெரிய லெவலாக இருக்கும். கைகளை தட்டி ஏங்க, இன்னது வேண்டும் என்று என் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இன்னது வேணும், இந்த சமயத்தில் இது வேணும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 10,000 ஆண்டவரே, அப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்கு தேவைகள் எல்லாம். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவர் அழகாய் அந்த தேவைகளை சந்தித்தார். எங்க நம் தேவன் ஒன்றிலும் குறைவு வைக்கவே மாட்டார். அவர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனையோ எவ்வளவோ சாட்சிகளை நான் சொல்லலாம், எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் செய்கிறத. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் மனசு அப்படி மாறணும். எந்த இடத்துலையும் யார் காணிக்க கொடுத்தாலும் டக்குன்னு எடுத்து நான் பார்க்கவே மாட்டேன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. கொடுக்கலனா கூட நான் மனரம்யமாக ஊழியம் செஞ்சுட்டு வருவேன். அல்லேலூயா. வேலூர் பகுதிக்கு போகணும், அங்கே குடியாத்தம். அவங்க பார்க்கும் பொழுதே எங்களுக்கு வேதனையாக இருந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் செலவு தான். அவரை ஜெயக்குமார் வண்டியில் அவர் எல்லாம் பெட்ரோல் எல்லாமே அவங்க செலவு. ஒரு காசு கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நாங்கள் வாங்கலை. ஏன்னா அவங்கள அங்கே பார்க்கும் பொழுது அவங்களே இல்லாமையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் எல்லா ஊழியத்துக்கு போனதை விட அந்த இடத்துல நிறைவோடு கடந்தேன். ஐயோ இவ்வளோ தொலைவு வந்துட்டேனே, எனக்கு ₹1 கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. அங்கே கொடுக்கலைனாலும் வேறு இடத்துல கர்த்தர் அந்த தேவை கரங்களை தட்டி நல்லா வேறு இடத்துல சந்திச்சாருங்க. உண்மையாக அவங்க கொடுத்துருந்தா அவங்க என்றாங்க, நான் கண்ணை மூடி ஜபிக்கிறேன், அந்த காணிக்க பையிலேருந்து எடுத்து போடுறாங்க. அது எனக்கு நல்லா கேட்குது. நான் வாங்க மாட்டேன்றது அது தீர்மானமாக இருந்தேன். அங்கே கொடுத்துருந்தா கூட எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து சில வீட்டுக்கு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், எனக்கு பேகு இல்லை ஆண்டவரே, ஜிப்புலாம் போயிடுச்சு. ஏன்னா டி நகரில் தான் வாங்கணும், ₹200. அது 4 வாட்டி திறந்தாலே ஜிப்பு என்ன ஆகிடும், கோணையாகிடும், இல்லை பிச்சுக்கும். அப்போ சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பேக் வேணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், கொடுங்கப்பா கூட சொல்ல ஆசைப்பட்டேன்.
நாங்கள் போன அந்த வேலூரில் ஜெயக்குமார் கொண்டுட்டு போன அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மகள் அவங்களுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க போல். அவங்க போய் யூஸ் பண்ணணும் எடுக்கும் பொழுதெல்லாம் எடுக்கவே முடியாதான், அந்த பேக்கை அப்படியே வச்சுருந்தாங்க. நான் போகும் பொழுது முடிச்சுட்டு வரும் பொழுது காணிக்கை கொடுத்துட்டு என் கையில் 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு இந்த பேக்கை கொடுத்தாங்க. அக்கா உங்களுக்காக நான் எதையுமே வாங்கி வைக்கல, இந்த பேக்கு தான் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பிரித்து பார்த்தா 3700 ரூபாய் அந்த பேக். இப்படி தட்டலாமா? பொறாமையாக இருக்கா? என் வாழ்நாளில் நான் இந்த மாதிரி பேக்கை வாங்கினதை 200 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன். அப்படி மிஞ்சி போனால் 400 ரூபாய் 500 ரூபாய், அதுக்கு மேலே தாண்டாது. ஆனால் ஆண்டவர் பார்த்துங்க என் நினைவுகளை அவர், நான் அந்த இடத்துல காணிக்க வாங்கலை, அந்த இடத்துல என் மனசை பார்த்தார். கடுகு அளவு கூட அவங்க எனக்கு காணிக்க குடிக்கலையே, இவ்வளவு தொலைவு வந்திருக்கேன் அப்பா, நான் மனரமியத்தோடு போகிறேன், அவங்களிடத்துல காணிக்க நான் வாங்காது இருந்தாலோ உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றினே என்ற மனரமியத்தோடு ஆசையோடு நான் கடந்து போகிறேன். அந்த இடத்த விட்டு நான் வந்தேன். என் அப்பா எனக்கு இன்னது வேண்டும் என்று அறிந்து 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி என் வாழ்நாளில் பார்க்காத பேகை, என் வாழ்நாளில் நான் காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு கர்த்தர், எங்க ஒரு பேக்கு 3000. நானே யோசிக்கிறேன், இவ்வளோலாம் கூட பேக் வாங்குவாங்களா? நம்ம தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? 200 ரூபாயில் 100 ரூபாயில் கிடைக்குமா கீழே ஃப்ளாட் பார். நம்மளையும் அப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார். கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. ஏன் தெரியுமா? போகிற இடம்லாம் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? மனசை பார்க்கிற தேவன். அந்த விதவையினுடைய அவள் போட்ட அந்த மனசை நம்ம நீ வஞ்சித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியாது. நீங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களாம் மேன்மைக்கு வரணும். நீங்களாம் இதே லெவலில் 10,000 சம்பளத்தோடு இருக்கக்கூடாது, 15,000 ரூபாவா மாறணும். உங்கள் ஓனரோடு நீ கொடுத்து பாரு, உங்கள் ஓனருடைய இருதயத்தை இவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்னு பேசுவார். அல்லேலூயா. விதைக்கும் பொழுது அந்த விதைக்கேற்ற பலன் அல்ல, அதை விதைக்கு மேலாய் 30, 60 என்று 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிமா. ஆமாம், யாரு சபிக்கப்பட்டவங்க? தசமபாகம் காணிக்க. ஆமாம், சபிக்கப்பட்டவர்களாம். எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை தரித்திரத்தில் ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி வாழ்க்கை தரித்திரமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி மனரம்மியமாக சில பேருக்கெல்லாம் கையே வராது இல்லையா? கையே வராது. யார் காணிக்க கொடுத்தாலும் டக்குன்னு பார்க்க மாட்டேன். 2 நாள் ஆனால் கூட அது என் பேக்கில் இருக்கும். ஏதோ ஒரு தேவை வரும் பொழுது தான் அதை சில ஊழியர்கள்லாம் டக்குன்னு உடனே எவ்வளோ கொடுத்தாங்க அப்படி பார்த்து எண்ணுவாங்க. அதெல்லாம் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் காணிக்கைக்காக ஊழியம் செய்யலை, என்னை நடத்துகிறவர் என் தகப்பன். அல்லேலூயா. இப்போ எனக்கு வேண்டது அவர் என் தகப்பனுக்கு தெரியும். என்னை அழைச்சவர் அவர். எனக்கு இது வேணும். நான் மனசில் ஆசைப்பட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு பேக் வேணும், ஜிப்பெல்லாம் அறந்து போச்சு, அடிக்கடிக்கு இப்படி ஜிப்பு அறந்து போதே, நான் நினச்ச என் நினைவுகளை அறிந்து என் மகளுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்கணும் என்று என் தேவன் அறிந்ததுபடியால் அந்த மகளுக்கு வாங்கப்பட்டதை அந்த மகள் யூஸ் பண்ணாமல் என் மகளுக்கு வேணும்னு அதை கொடுக்க வச்சாரே. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழுகிறபடினால தான். ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொடுத்துட்டு போய். காசு ஒரு பெருசாக பார்க்கவே மாட்டேங்க. இவ்வளோ எண்ணி நாளைக்கு இருக்குதா இன்னைக்கு இருக்குதா, என் பிள்ளைங்களை கேளுங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி கொடுக்குற தோட்டத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு இருக்கிறார். போன வாரம் நிறைய சாட்சிகளை, என் சாட்சிகளை சொன்னால் நீங்கள் வியந்து அப்படியே பரவசத்தில் கை தட்டிட்டு போகிறீங்க. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போல்லாம் அரிசி காலி ஆகுதோ அப்போல்லாம் அரிசி காலியாகி 1 நாள் 2 நாளில் செல்வி அவங்க ஒரு அரிசி மூட்டையை கொண்டு வந்து தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. போன வாரத்துலேயும் அப்படி தான். அவங்களே சுந்தரி அவங்க அம்மா அவங்களுக்கே மூச்சு வாங்கிட்டு வராங்க, உடம்பு முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களே உடம்பு முடியாத வந்தாங்க. அப்போ அரிசி மூட்டை பின்னாடி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன இல்லை, எல்லாமே காலியாக இருந்தது, கடையில் வாங்கி தான் கர்த்தர் அறிந்தார் என் பிள்ளைக்கு இது தேவை. ஏன்னா
வாங்கி கொடுக்குற அரிசியை நாங்கள் மட்டும் வெடித்து சாப்பிட மாட்டோம். அப்படி வெடித்து சாப்பிட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் வாங்கி கொடுக்கப்படுகிற அரிசியில் அதில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா? தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். நான் நம்ப மாட்டோம் அப்படின்றவங்கள ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஆசிர்வதிக்கவே. சில பேர் வீட்டுலாம் ஒரே ஒரு டம்ளர் போட்டு வெடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திட்டமாக வெடித்து திட்டமாக சாப்பிட்டு திட்டமாக கழுவி கவுத்துருவாங்க. யார் திடீர்னு வந்தால் கூட ரொம்ப சிக்கனமாக இருக்காங்களாம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்களா? ரொம்ப சிக்கனமாக கழுவி கவுத்துருவாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு நாளும் அப்படி இருக்காது. யார் எந்த சமயத்தில் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும்? சாப்பாடு திருப்தியாக கொடுத்து அனுப்புவோம். இவங்களுக்கு இப்படி அப்படிலாம் இல்லை. அந்த ஒரு மூட்டை அரிசி ஒரு மாதம் முழுவதும் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது என் தேவைகளை தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அவங்களே உடம்பு முடியாத பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, நான் பொருத்தனை பண்ணேன், என் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அரிசி மூட்டை வாங்கி தரேன்னு. அல்லேலூயா. எப்படி பாருங்கள், நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். காலையில் தன் கூட்டை விட்டு பறவை பறக்குது. இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோன்னு அது யோசிக்காது. இன்றைக்கி எனக்கு என்ன இருக்குது, அது கூட்டை விட்டு பறக்கும் பொழுது உல்லாசமாக பறக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு உண்டானதை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு வச்சிருப்பார். ஆனால் நம்ம காலையில் எழுந்த உடனே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது இருக்குது. எழுந்த காலைல முழிச்ச உடனே மூதேவிய மாதிரி எழுந்து உக்காந்துட்டு இது வேணும் அது வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கு. எழுந்த உடனே இந்த நாளை கொடுத்தீரே மக்க நன்றி ஐயா, இந்த நாளை காண செய்தீரே மக்க நன்றி ஐயா, இந்த நாள் முழுவதும் நான் உங்களை மகிமைப்படுத்தணும், இந்த நாள் முழுவதும் உங்களை அன்பே கூறணும் என்று ஆசையோடு அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா எழுந்த உடனே லிஸ்ட்டு போடுறது. அதனால தான் உன் தேவை இன்றைக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை பண்ணணும். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு தேவை இருக்குங்க, பெரிய தேவை இருக்கும். இதை கட்டணும் அதை கட்டணும், லோனு கட்டணும் அதை கட்டணும். ஆண்டவர் அழகாய் அந்த நேரத்தில் அந்த நாட்களை அவர் சந்தித்து போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம் இருதயத்தை பார்த்தவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாய் ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த காரணம் என்ன? அங்கீகரித்தார் என்றால் ஏற்றுக்கொண்டார். ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். முதன்மையானதை அவர் கொண்டு வந்து, இது ஃபஸ்ட்டு என் தேவனுக்கு. யாரும் இங்கே என்னமோ எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களே, என்னது இது? என்ன? மிளகாத்தூள். யார் கொண்டு வந்து வச்சது? மிளகா அரைச்ச உடனே என் சபைக்கு என்ன செய்யணும்? அந்த மிளகா அரைக்கிறதுல கொண்டு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க, வைக்கணும் அப்படின்ற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இல்லையா? முதன்மையாக எல்லாத்தையும் எடுத்து என் மிளகாத்தூளெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டில் மீதி இருக்குது பாரு, அதை மூட்டை கட்டி கொண்டு வந்து வச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். முதன்மையான, ஏன்னா என் தேவன் முதன்மையானவர். அல்லேலூயா. அவருக்கு முதன்மை. ஆபேல் முதன்மையானதை, ஃப்ரெஷ்ஷானதை அவன் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்று அந்த பலிப்பிடத்தில் வைத்ததுனால தான் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். எதை ஏற்றுக்கொள்ளுவார் என்றால் முதன்மையானதை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஏதோ வத்தலும் தொத்தலும் அப்படி போடுறது அது அவருக்கு போடக்கூடாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. வத்தலும் தொத்தலும் உடஞ்சி போனதும் கிழிஞ்சு போனதும் அழுக்கானதும் மீதி இருக்குதா பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் செலவழிச்சிட்டு மீதி 500 ரூபாய் இருக்குதா, 1000 ரூபாய் இருக்கா, கொண்டு போய் எங்கே கொடுக்கலாம்? என்னங்க சத்தம் வரல? ஒரு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். எவ்வளோ தசம் வாங்க கொடுக்கணும்? 50,000 சம்பாதிக்கிறோம். அப்படி வருமானம் உயர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தசம பாகத்தின் அளவு உயரும் பொழுது கொடுக்க என்ன வராது? வருமா வராதா? வருமா வராதா? அப்போ கூட வார்த்தை வரல. அல்லேலூயா. 50,000 உங்கள் சம்பளம் உயர்ந்துருது. இப்போ எவ்வளோ தசம பாகம் கொடுக்கணும்? 5,000 கொடுக்கணும். முதல் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பார்த்தா அந்த 50,000 கர்த்தர் 1,00,000 மாற்ற வல்லவர. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கும் பொழுது மனரம்பியமாக, உண்மையாக நான் என் வாழ்க்கையில் உணர்ந்ததை பேசுகிறேன். அவருக்கு கொடுக்கும் பொழுது, பெஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது, என் வீட்டில் கூட பேசுவாங்க,
இப்படி செலவு பண்ணுறேன், இப்படி எடுத்து வச்சுக்க, அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு. எனக்கு என்னன்னா, என் தேவனுடைய இருதயம் தாராளமானது. அல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். கிள்ளிலாம் கொடுக்கவே ஒரு நாளும் மாட்டார், கிள்ளி கொடுக்கவே மாட்டார். அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். அப்போ நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உங்களில் இருக்கிறதுல கொடுங்க, மனரம்மியமாக கொடுங்க, கட்டாயத்தோடு அல்ல. நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் கரங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆபேலுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன தெரியுமா? முதன்மையானது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே, எந்த ஒரு காலையில் எழுந்துக்கிறீங்களா அந்த நேரத்தை கூட முதன்மையாக கொடுத்து பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எழுந்து முடிச்சுட்டு டீயை காப்பி போட்டு குடிச்சிட்டு 10 மணிக்கு உக்காந்திங்கன்னா முதன்மையான நேரம் போயிடுச்சு. நீங்கள் 10 மணிக்கு கொடுக்குற நேரத்தில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். முதன்மையானதில் தான் அவர் பிரியப்படுகிறவராகவும் இருக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார். இப்போ காயின் என்ன செய்கிறார்? அவரும் காணிக்கையை கொண்டு வரார். அதை தேவன் ஏற்றுக்கொண்டாருன்னு எழுதப்படலை இல்லையா? ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மனசு எப்படி இருந்திருக்கும், எப்படி கொடுத்துருப்பாரு? முதன்மையாக கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லை, முதன்மையாக இருந்தாலும் மனசார கொடுக்கணும்னு கொடுத்துருக்க மாட்டார். கொடுக்கணுமே. இன்னைக்கு காயினை போல தான் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? விதைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் மனரம்மியமாக ஏற்றுக்கொண்டு நம்மளை என்ன செய்ய முடியல? ஆசீர்வதிக்க முடியல. ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் இவங்க மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, காரணம் என்ன? இவங்க மட்டும் மேலே போயிட்டே இருக்கிறாங்களே, காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஏன் காரணம்னா, ஆண்டவருக்கு நம்ம விதைக்கப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து வைப்பாங்க, பண்டு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தீபாவளி பண்டு எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? சத்தமே வரல, ஜாக்கிரதையாக இருங்க. பண்டு கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. ஒரேடியாக மொத்தமாக அவன் அள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. இல்லையா? உண்மையா இல்லையா? உங்கள் பணத்தை என்ன செய்யுங்க, சேஃப்டியாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. ஏன்? உனக்கு இருக்குல்ல, அவன் கொடுக்குற எக்ஸ்ட்ராவிலையா நீ வாழ போகிற? கர்த்தர் தான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார்ல. இல்லை, நான் 1000 ரூபாய் பண்டு கட்டினா 1500 ரூபாய் பொருள் கொடுக்குறான். ஏன் இந்த ஆசை? எதுவுமே நம்ம உழைச்சி வாங்கணும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க. அவன் உனக்கு நல்லா தரேன், நல்லா கொடுப்பேன், தீபாவளிக்கு கொடுப்பேன். ஒரேடியாக தீபாவளிக்கு ஆளையும் காணும், அட்ரஸும் காணும், உன் பணமும் காணும். அவ்வளோதான், உக்காந்துக்கிட்டு அழணும். ஓன்னு பணம் நிறைய இருக்கா? பேங்க்கில் போடுங்க, அது சேஃப்டியாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இங்கே போய் பண்டு கட்டுறது, இந்த இடத்துல 1 லட்ச ரூபா கொடுத்தா, ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு வருஷ கணக்கு அளவில் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்போம். யார்? கிறிஸ்தவங்க. எல்லாரும் எங்கள் சபையில் போட்டாங்க. அவங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறோம். எல்லாரும் எங்கள் சபையில் போட்டாங்க, நானும் போட்டேன். கூட 4 பேரையும் சேர்த்து விட்டுட்டேன். மொத்தமாக என்ன ஆயிடுச்சு? 1 லட்ச ரூபாவும் போச்சு, சேர்த்து விட்ட பணமும் போயிடுச்சு. அவ்வளவுதான். ஆசை யாரை விட்டது? இல்லையா? எக்ஸ்ட்ரா வரும். எனக்கு இது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, அவரை விட ஒருத்தரும் நம்மளை ஆசீர்வதி. சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கினார்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பாராம். ஒருவனை தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஒருவரை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. உங்களை ஒரு கணம் நினைச்சிட்டாருன்னா ஐஸ்வர்யவானா தூக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இல்லையா? உங்களை ஐஸ்வர்யவானா ஒருவனை தரித்திரமாக்கவும் முடியும், ஒருத்தனை ஐஸ்வர்யம். அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியா வாசிமா 10 வாசிமா. மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி
இங்கே சொல்லுகிறது வேதம், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எப்படி ஆசீர்வதிப்பாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து. உங்களுக்கு போதும், இடம் பத்தலைன்னு சொல்கிற வரையிலும் ஆசீர்வதிப்பாராங்க. போதும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். எப்போ ஆசீர்வதிப்பார்? நம்ம அவருக்கு கொடுக்கறதுல சரியாக இருக்கும் பொழுது, நம்ம அவருக்கு விதைக்கிறதுல மனரம்மியமாக இருக்கும் பொழுது, கட்டாயமாக இல்லை, நீங்கள் 10 ரூபா போட்டாலும் சரி, 5 ரூபா போட்டாலும் மனரம்மியமாய் உங்களால் முடிந்தது நீங்கள் அவருக்காக விதைக்கும் பொழுது, நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பின் பலனை என்ன செய்யணும்? அவருக்கு முதன்மையாய் கொண்டு வந்து விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். சில பேர்லாம் சரியான ஒரு வேலையில் நிற்கவே மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? 6 மாதம் இந்த வேலை செய்வாங்க, 3 மாதம் அந்த வேலை செய்வாங்க, 2 மாதம். காரணம் என்னென்னா, கர்த்தருக்கு சொல்லுங்கள், விதைக்காத மனைவி கொடுக்கணும்னு சொல்லணும். கணவர் இப்போ ஏன் கொடுக்குற, அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், பார்க்கலாம். யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்கிறார் கொடுக்கணும். இது மனைவி சொல்லுது, கணவர் சொல்கிறாரு. வீட்டில் கேமரா ஏதாவது வச்சுருக்கிறாங்களா? எங்க பேசுகிறது நாங்கள் அல்ல, ஆவியானவர் பேசுகிறாரு. ஆவியானவர் சகலத்தை அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நீ உட்காருதலை எழுந்திருக்கிறார். இப்போ ஏன் கொடுக்குற, அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அவர் தான் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் சொல்கிறது? தசம பாகத்தை வஞ்சித்து வச்சுட்டு இருக்கிறவர் பேசுகிற டைலாக் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. சத்தம் வரலையே, வராதுன்னு தெரியும் இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ கணவன் கொடுக்கணும்னு ஆசையாக இருப்பார். மனைவி சொல்லி இப்போ எங்கே கொடுக்குறீங்க? அப்படி ஒரு விசுவாசி வந்தது. கணவர் நல்லா விதைப்பார், மனைவி கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத, இன்னும் கொடுக்காத சேர்த்து வச்சுட்டு ஃபோனில் இருக்கிறத எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கும், சுடிதாரு எல்லாம். இப்போ அவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது ரொம்ப. அதே மாதிரி இன்னொரு விசுவாசி வந்தது. அது எல்லாமே வாங்கிட்டு வரும், பால் வாங்கிட்டு வரும், டீ தூள் வாங்கிட்டு வரும், சக்கரை வாங்கிட்டு வரும். அவங்க அம்மா என்ன பண்ணணும்னா, ஏன் இதெல்லாம் கொடுக்குற, 4 பால் பாக்கெட்டில் 1 எடுத்து வச்சுக்கோ. அல்லேலூயா. இவங்க யோசிப்பாங்க, 4 வாங்கினேனே 3 தான் இருக்குதே, திருடி வச்சுக்கோ. அதையும் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் 4 வாங்கின சர்ச்சுக்கு 1 எங்கள் அம்மா திருடி வச்சுக்கிச்சு, 1 எங்கள் தங்கச்சி திருடி வச்சுக்கிச்சு. அம்மாவை பார்த்தீங்கன்னா இழுத்துக்கு நிற்குது. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலாக மூச்சு வாங்குது, மாறு அடைக்குது, நெஞ்சு வலி வர்றது போல இருக்குது. ஏன் வஞ்சித்து வச்சுட்டு இருக்கிறோம்? யாருக்கு கொடுக்க வேண்டியதை? தேவனுக்கு கொடுக்கறத தடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கர்த்தர் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கவே முடியவே முடியாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசி வந்து சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பாக வரும். சிஸ்டர் இதை உங்களுக்கு நான் வாங்கி வச்சேன், இதுலேருந்து பாதி எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி திருடி வச்சுக்கிச்சு. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ கொடுக்குற? அதுங்க நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கவே. ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கிறதை ஒரு நாள் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது. ஏங்க எனி டைமும் டீ சக்கரை பால் வாங்கி கொடுக்கறத காட்டிலும் எங்களுக்கு செலவழிஞ்சிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. சிலிண்டர் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கர்த்தர் ஒருத்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் தான் எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். டீ போட்டபடியாக தான் இருக்கும். அல்லேலூயா. டீ எனி டைமும் போட்ட வனிதாவை கூப்பிட்டு கேளுங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ டீ போடுறோம், எவ்வளோ பால் ஆகுது என்று. சிலர் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க மனரம்யா, அதுக்கு மேலேயும் பால் பாக்கெட் ஆகும். அதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் கொடுக்குறார். மனரம்யா வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், டீ கொடுக்காத அனுப்பாதீங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அவங்களுக்கு பாதி உயிர் போயிடும். அல்லேலூயா. முதல்ல உட்கார வச்சு தண்ணி கொடுங்க, அப்புறம் டீ கொடுங்க. சாப்பாடு இருந்தால் சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அதை தான் நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனரம்மியமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கின்றவராக இருக்கிறார். உண்மையா இல்லையா? எங்கள் காணிக்கை பற்றி நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போ நான் பண்ணுறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே, நான் எப்படி கொடுக்குறேன்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் எப்படி விதைக்கிறேன் என்பதை தேவன் ஒரு நாள் சொல்கிறேன். ஒரு ரோட்டில் நின்றுட்டுருக்கிறேன், நடு ரோட்டில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, பிச்சை கேட்குறாங்க. நான் என்ன செஞ்சிட்டேன்னா, என் கையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நோட்டு வந்துடுச்சு. உடனே மாம்சம் சொல்லுது 50 ரூபாவை வச்சுட்டு 10 ரூபா கொடுன்னு. உடனே ஆவியானவர் சொல்கிறார், எடுத்த 50 ரூபா மரியாதையாக போடுன்றாரு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே தப்புப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு அந்த 50 ரூபா கொடுத்து அனுப்பிச்சா. அல்லேலூயா.
அல்லேலூயா. எதை நம்ம எடுக்கிறோமோ 500 ரூபாய் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் கொடுனாலும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாருன்னா ஒரு காரியம் இல்லாமல் அவர் ஒரு பொழுதும் பேசுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவோமானால் அப்பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் எப்படி இருக்குமா? பூரணமாய் நிரம்பும். உன் அலைகள் திராட்சை ரசம் என்ன ஆகுமா? புரண்டோடும். உங்கள் ஆசீர்வாதம் புரண்டு ஓடணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் மாறணும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நமக்குள்ள கொஞ்சம் மாற்றங்கள் வருமானால், இந்த சத்தியத்தை நீங்கள் கவனமாய் கேட்டு அப்படியே கடைப்பிடிப்பீங்கன்னா ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்கள் கொத்து கொத்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னா கொத்து கொத்தா பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை இப்படியாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார், தவிர என்னை தரைமட்டமாய் கொண்டு போகலை. ஏன்னா நான் ஆண்டவருக்கு விதைக்கிறது மனரம்யமாய் விதைக்கிறபடினால், மனரம்யமாய் அவருக்கு கொடுக்கிறபடினால் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பேசியிருக்கிறார் இல்லையா? தசமபாகத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறவர்கள் அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், யார் கேட்க போகிறா அப்படின்றவங்களுக்கு நான் ஏன் பேசினாருன்னா, இதை நான் எனக்கு பேசலை, என்னை நடத்தவர். நீங்கள் தசமபாகம் கொடுக்கலன்னா வேற வெளியே இருந்து நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாய் காட்டிலும் 4000 ரூபாய் தசமபாகம் எனக்கு வரும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா என் தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, ஊழியம் செய்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் வஞ்சித்து வச்சிருக்கிற உனக்கு வருகிற ஆபத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? 10 தேதிக்கு மேலே அப்புறம் ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியல. இங்கே கேட்கலாமா, அங்கே கேட்கலாமா, இங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா என்று இப்படி தான் நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பாடின பாடல் உடலை கொடு, உள்ளத்தை கொடுத்து உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, 1 மணி நேரம் கொடுத்து பாரு, என்ன செய்வார்? உயர்த்துவார். 10ல் 1 பங்கு என்ன இல்லாத வாழ்வோம், கடன் இல்லாத எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஆண்டவரை கணவன். தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கு. ஏன் இன்னைக்கு உனக்கு குறைவு ஏற்படுது? ஏன் இந்த மாதம் முழுவதும் குறைகள் காணப்படுகிறது? அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அல்லவா? ஏன் இதெல்லாம் பற்றாக்குறையா வருது? ஏதோ ஒரு இடத்துல நீ தவறு செய்து கொண்டு இருக்கிறாய், ஏதோ ஒரு இடத்துல நீ மீறி நடந்து கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு இடத்துல தேவனை நீ வஞ்சித்து கொண்டிருக்கிறாய். காணிக்கையிலும் தசமபாகத்திலும் மனரம்யமாய் கொடுத்து பார், உன்னை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார்.